அண்மைச் செய்தி. டெல்டா உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்றும் நாளையும் அநேக இடங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், இது தொடர்பான விவரம் என்ன? வணக்கம். தென்மேற்கு பருவமழை ராஜஸ்தானில் இருந்து விலக தொடங்கி இருந்தாலும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல அதனுடைய தாக்கம் என்பது தீவிரமாக இருப்பதன் காரணமாகவே வட தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர்ல கடந்த 24 மணி நேரத்துல 18 சென்டிமீட்டர் என்ற அளவுல மிக கனமழை என்பது பெய்திருக்கிறது. இந்த நிலையில தென்னிந்திய பகுதிகளின் மேல அதாவது வளிமண்டல கீழடுக்கு மற்றும் மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுவதன் காரணமாக இன்றைய தினம் டெல்டா உள்ளிட்ட 20 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என்றும், அது மட்டும் இல்லாமல் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல அந்த தரைக்காற்று என்பது வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் ஒரு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டு இருக்கிறது. நாளைய தினம் தமிழ்நாட்டுல 21 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், 19ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இந்த ஓரிரு இடங்கள்ல 4 மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தப்பட்டுள்ள லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் மதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், நாளைய தினம் 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மணிவண்ணன்.